யாவரையும் பார்த்து வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் இந்த வேத படிப்பின் மூலமாக இன்னும் ரட்சிப்புக்குள்ளே பலப்படுத்துவாராக. இந்த வேளையிலே முதலாவது வேத படிப்பு போகும் என்பதாக நான் கடைசியா செய்ததிலே என்ன தினம் முடிச்சது எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 3ஆம் பகுதியில் அதில் தொடர்ச்சியா செய்ய போறேன். என்ன தினம் முடிச்சது நான் கொஞ்சம் பேர் தானே நானும் தவறுதல பிரசங்கத்தை தொடர்ந்து கேட்டுருக்கீங்களா அப்படி இப்படி தண்டா இப்படி இப்படி பழகினம் பண்ணா அடுத்த முறைக்கு கவனம் சொல்லலாம். யாரையும் வெட்கப்படுத்த இல்லை. நான் ஒரே குடும்பம் சகோதரன் தானே அதுக்குதான் எண்ணத்துல கடைசியில முடிச்சணும். முற்று முடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். யார் அது ஏனென்றா இவர் 6 மாதத்துக்கிட்ட நாங்க இந்த ரட்சிப்பை குறிச்சுதான் பார்த்துருப்போம். சங்கத்துல பார்த்து கொண்டு வரோம். ஆனா யாருன்னு நாங்க யோசிக்கிறோம். என்ன ஏன்னா கோவிக்காதிகளோட நானும் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தது இப்பவும் இருக்கிறேன். நான் இல்லைன்னு சொல்லியில எங்களுடைய மைண்ட்ல ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம் சொன்னாலும் எங்களோட மைண்ட்ல இந்த வேதத்தில் உள்ள இந்த பரலோகராட்சியம், ரட்சிப்பின் மேன்மை, திருத்துவ தெய்வத்தை குறித்த அறிவை காட்டுന്ന 3 தான் எங்களோட வாழ்க்கையில முக்கியமானது. அதுல முதலாவது எதென்று நீங்க கேட்டீங்கன்னா திருத்துவ தெய்வத்தை அறிகிறார். ஏனென்றா திருத்துவ தெய்வத்தை அறிந்தால்தான் அவர் அந்த ரட்சிப்பினுடைய மேன்மை எங்களுக்கு தெரியும். அப்ப அந்த ரட்சிப்பின் மேன்மை தெரிந்தால்தான் பரலோக ரட்சத்தை குறித்து எங்களுக்கு அறிவாயிருக்கும். மற்ற எந்த காரியமும் எங்களுக்கு முக்கியம் இல்லை, எங்களுக்கு தேவையில்லை என்று நான் சொல்ல. அதுக்காக நாங்கள் அதிகமாக தீவிரப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் நீங்கள் பாருங்கள், எங்களை விட இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எவ்வளவு ஆசீர்வாதம் நிறைவான காரியங்களாக இருக்கிறார். சில கல்வியிலேயா இருக்கலாம், பொருளாதாரத்திலேயா இருக்கலாம், சோபனத்திலேயா இருக்கலாம், இப்படி பல காரியங்கள் இருக்கிறது. அதே நேரத்தில் நாங்கள் பார்க்கலாம் இன்றைக்கு இந்த கொரோனா இந்த உலகம் முழுவதும் பிறகு கிறிஸ்தவர்களும் அனைவரும் மறித்திருக்கிறார்கள். அப்ப இதை வைத்துக் கொண்டு நாங்கள் எதை இயேசு கிறிஸ்தவர்களின் மேன்மையானவர் என்று சொல்ல போகிறோம். அதுதான் நான் 3 காரியத்தை முக்கியப்படுத்துறேன். எதை நாங்கள் இயேசு கிறிஸ்துவ கொரோனாவில் கிறிஸ்தவர்களும் மறித்திருக்கிறார்கள், உலகத்து மக்கள் பிரஜாதி மக்களும் மறித்திருக்கிறார்கள். அதே போல பொருளாதார ரீதியில நான் கிறிஸ்தவர்களை காட்டிலும் உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதமா இருக்கிறார்கள். இப்படி பல காரியங்கள் இருக்கு. ஆனால் எங்களுடைய வாழ்வில விசேஷித்தது எல்லாம் முதலாவது எங்களுடைய தேவன் தான் இந்த உலகத்தில் ஒரு தெய்வம் என்றதை நாங்கள் சரியா அறிந்திருந்தால் தான் இந்த உலகத்துக்கு அந்த செய்தியை சொல்ல முடியும். 2வது எங்களுடைய ரட்சிப்பின் மேன்மை எவ்வளவு முக்கியம் என்று அறிந்தால்தான் அந்த ரட்சிப்பினுடைய முடிவு என்ன என்பதை தெரியும். நீங்க பாருங்க, மலரோட்ட ஓடுறவர்கள் எதை நினைச்சு ஓடுறார்கள்? முடிவு என்ன? அவர்களுக்கு 6 முதல் வருகிறாரோ அவருக்கு இந்த உலகத்தில் கௌரவம். அப்ப எங்களுடைய ரட்சிப்பின் நோக்கம் என்ன? எங்க போறதுக்கு? பரலோராட்சியத்தை சொந்தரிப்பதற்கு. மரித்தா பரதி இயேசுவின் வரியா இருந்தா நேரடியாக பரலோகம் தான். எங்களுடைய ரட்சிப்பின் அந்த முடிவு என்னவா? என்ன? பரலோக ராட்சியம். அதான் தேவனோட நித்தியம். அந்த ரட்சிப்பின் மேன்மை தெரிந்தால் அந்த பரலோக ராட்சியத்தை குறித்த அறிவங்களுக்கு வேற வேற முடிவு என்ன செய்ய போகுது? நீங்க பாருங்கள், லூக்கா புத்தகத்திலேயே அந்த உபமையிலேயே லாசரு ஐஸ்வர்யாவின் கதை வருகிறது. ஆனால் 2 பேரும் பூமியில இருந்து ஒரு நாள் நடந்து போனார்கள். அவருடைய முடிவை குறித்து வேதம் என்ன சொல்லுது? நான் கடைசி பிரசங்கத்தில் அந்த வசனங்கள் எல்லாம் 16:32 கீழே பார்த்தேன். முடிவை 2 பேரும் முடிவை குறித்து வேதம் என்ன சொல்லுது? லாசரு பூமியில தரித்திரன். அந்த ஐஸ்வர்யாத வீட்டிலேயே அந்த மேசையில விழுந்த துணிக்கு எடுத்து சாப்பிட்டு அந்த காலையில பருக்கள் இருந்தா அப்படி எழுதி. ஆனா ஐஸ்வர்யவா இந்த உலகத்துல சிறப்புள்ள ஆசீர்வாதங்களோட இருந்தோம். ஆனா மறைத்ததுக்கு பிறகு 2 பேரும் முடிவு என்னவானது? ஐஸ்வர்யா பாதாளத்துல கலர்றார். லாசரு ஆபிரகாமுடைய படிக்கின்ற இழப்பார்த்தன் பழைய ஏற்பாட்டு காலத்துல பரிசுத்தவானா இருந்தாங்க, பாக்கியா இருந்தாங்க. அவர் கீழ் பாதாளத்துல இருந்தார். ஆனா பரிசுத்தவான்கள் ஆபிரகாமுடைய மடியில துன்பம் இல்லாமல் இழப்பார்த்தலா இருந்தாங்க. ஆனா இயேசுக்கு மறைத்து அந்த காரியம் இல்லை. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த 3 காரியம் நம்முடைய வாழ்க்கையில முக்கியமானது. ஏன்னா நீங்க பாருங்கள், இந்த வாசித்த சங்கீதம் 71:3 வாசிங்க. நான் இந்த வசனம் கொண்டே இல்லை. ஆனா சங்கீதத்துல வாசிக்கல நம்மளோட ஏற்கம் உண்டாகவும் எனக்கே விளங்குது. 71:3 நான் எப்பொழுதும் பந்தடையத்தக்க கண்மலையாயிரம் என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே. நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாயிருக்கிறேன். இவருக்கு என்ன ரட்சிப்பு கிடைச்சது? இவர் இந்த 6 சங்கீதம் எனக்கு தெரியாது.
ஆராய்ச்சியில் சொல்ற இந்த பேர் இல்லாத இடங்களில் சில இந்த ஆசாப்பின் சங்கீதம் என்றது சில அது போடாமல் செய்திருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இவருக்கு எந்த ரட்சிப்பு இவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களுடைய பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை கிடைக்கும். இப்போ பாவத்தின் வல்லமையில நாங்கள் மேற்கொண்டு வர்றோம். பாவத்தின் பிரசனத்தை முடிச்சு அது இவருக்கு என்ன ரட்சிப்பு கிடைச்சது? இவ நீங்க எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா இவர்களை குறித்து தான் விசுவாச வீரர் பட்டியல் எழுதியிருக்கு. இவங்க இந்த நாளை காண வாஞ்சியா இருந்து அதற்காக தங்களை ஒப்பு கொடுத்தாங்க. நோவாக எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல இருக்கோ இல்லையோ இப்படி இவர்கள் இந்த நாளை காண என்ன அப்ப இந்த இதுல சொல்லப்படுகிறது என்னை ரட்சிப்பதற்கு கட்டளை இட்டீரே. இவர்கள் விசுவாசத்தில் அறிக்கை செய்கிறார்கள். என்ன ரட்சிப்பதற்கு கட்டளை இட்டீரே என்று இந்த பழைய ஏற்பாட்டில் உள்ளவர்கள் எல்லாருக்கும் இந்த ஏக்கம் இருந்தது. ஆனா எனக்கு உங்களுக்கு இந்த ஏக்கம் இல்லை. இதுல இருக்கிறார்களுக்கு ரட்சிப்பதற்கு ஏக்கம் இருக்கா? எங்களுடைய உறவுகள் ரட்சிக்கப்படாதுதான் நாங்கள் ஜெபிக்கிறோம். அது என்ன குறித்து என்னுடைய ரட்சிப்பதற்கு ஏக்கம் இருக்கா? ஆனா இவருக்கு அந்த விசுவாசத்துல சொல்லுகிறார் என்னை ரட்சிப்பதற்கு கட்டளை இட்டீரே. அப்ப அங்க விசுவாசத்துல அந்த காரியத்தை சொல்லுகிறார். அப்ப இந்த ரட்சிப்பு எவ்வளவு மேன்மையானது நான் கேட்கல. நீங்க சொல்லல நாங்க பார்க்க போற காரியம் முதலாவது ரட்சிப்பிலே திருத்துவ தெய்வத்தினுடைய பணி என்ன? யாரா சொல்லுங்க திருத்துவ தெய்வத்தினுடைய பணி என்னன்னு. இது நாங்கள் பார்த்தோம். தொடர்ந்து திருத்துவ தெய்வத்தினுடைய பணியை பொறுத்து செய்தால் இப்ப போனாலும் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு என்கிற கள்ள கேள்விக்கு போனாலும் பதில் கிடைச்சிது. பாவம் செய்த அங்க போவோம். அது என்ன அந்த 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா அது உரையாடு. யாருக்கு நடந்த உரையாடு? ஒரு ஞாயிறு யாருக்கு நடந்த உரையாடு? அது வடிவ சொன்னது. இல்ல உரையாடல் பவுலுக்கும் நீங்க விளைய கொள்ள நான் சொல்றேன். எங்களுக்கு 10 பிரசங்கிக்கு ஒரு குளறுபடி வந்து இந்த பைபிள் ஸ்டடி செய்யுங்க. முதல் நூற்றாண்டு சபைகளுக்கு இல்லையா இப்படி பைபிள் ஸ்டடிகள் செய்யுங்களா நேரடியா விவாதங்கள் எல்லாம் நடக்கும். நேரடியா கருத்து. அப்ப இப்ப சொல்லுங்க யாருக்கு நடந்தது? பவுலுக்கும் ரோம சபையில உள்ளவர்கள். வேணும்னா அவர்கள் இப்ப நாங்களே அந்த கொண்டாடி சொன்னாங்களா என்ன கோபம் கொண்டாலும் பாவம் செய்யக்கூடாது சூரியன். அப்ப அந்த வசனத்தை எடுத்த பாத்திரக்கட்டை கணிக்கு நாங்க விவாதிச்சினாங்களே. அப்ப அது விவாதத்துக்குள்ள என்ன இருக்குது. அப்ப அப்படி 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வச்சு 6ஆம் அதிகாரத்துல பவுலோட விவாதிக்கிறாங்க. நீர் தானே சொன்ன நீ பாவம் பெருகினத்தை கிருபை பெருகும் என்று. அப்ப என்ன நாங்க பாவம் செய்தா நீ இப்படி கதைக்கு அந்த விவாதம் வரையக்குள்ளதா பவுல் 6ஆம் அதிகாரத்துல கொண்டு வந்து அதை செய்துட்டு 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துக்கு பிறகு தண்ணியை அவங்களுக்கு முன்னால வைக்கிறார். இப்ப நீ பாவம் செய்துட்டு பயப்படாத. ஆனா அந்த பாவத்துல நகைச்சிருக்காது. ஏன்னா ஒரு தண்ணியை சொல்றேன் இருக்கிற நான் என்னுக்குள்ள உள்ள பாவம் தான் நன்மை செய்ய வேணும்னு விரும்புகிறேன். ஆனா எனக்குள்ள உள்ள பாவம் தான் என்னை தீமை செய்ய பாவம் செய்ய தூண்டுது. என்ன நாங்க பார்க்க போறோம். நாங்கள் எதில ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? எங்களுக்கு கேட்கிறோம் எதில ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? ஆவி ஆத்மாவோட நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரெண்டு ரட்சிப்பு. ஆனா ஒன்றை நாங்கள் விளையாட ஆவி பைபிள் சொல்லுது தேவன் தந்த தீபம். ஆவி தேவன் தந்த தீபம். ஆவி தன்னை தந்த தேவனத்துக்கு போகும். அப்ப ஆவி எப்பவும் தேவன் பக்கம் தான் நிற்கும். ஆனா சரீரம் இன்னும் ஜென்ம பாவத்துக்கு மறிக்காதபடியா சரீரம் எப்பவும் பாவத்தின் பக்கம் தான் நிற்கும். இந்த ஆத்மா இருக்குதான் எங்களுக்கு இருக்கிற புதிய மனுஷன் சொல்லி ஆத்மா இருக்குதானே அது ஒரு இந்த என்னன்னு சொல்ற பேதுருவ இயேசு அழைக்க சீமோனர் நீ நானண்டா என்ன அங்காலும் சரி இஞ்சாலும் சரி. அப்ப அந்த ஆத்மா சரியா விடாம காத்துக்கொள்ள வேண்டிய யாருடைய பொறுப்பு? எங்களுடைய பொறுப்பு. முழு மனுஷனா சுதாகண்டா உங்களுக்கு எங்களுடைய பொறுப்பு. அதுக்கு என்ன செய்யணும்? ஆத்மா மாமிசம் பக்கம் சாஞ்சு பாவத்தில் விழுந்து விடாதபடி தவறுதலுக்கு போய்விடாதபடி என்னுடைய ஆத்மாவை காத்துக்கொள்றதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆவி எப்ப தேவன் பக்கம் நிற்கும். ஆவி ஆவியின் சிந்தியோ ஜீவன் மாம்சத்தின் மரணம் மட்டும் தானே இருக்கு. ஆவி எப்போ தேவன் பக்கம் தான் நிற்கும். அப்ப இந்த ஆத்மா சாயாகிறதுக்கு நான் என்ன செய்ய வேணும்? எப்பொழுதும் வேதத்தை முதலாவது வாசிக்க வேணும். இன்றைக்கு அநேகர் நினைக்கிறார்கள் என்னன்னா ஜெபம் பண்ணவனும் நான் ஜெபத்துக்கு விரோதி இல்லை. அன்றைக்கு நானே சொல்றேன் 7 தரம் துதிக்கிறேன்னு ஆவின்னு சொல்றேன். ஆனா நீங்க இப்ப என்னன்னு சொல்றது ஜெபம் ஆவியில பண்றதுதான் எனக்கு வாய்ப்பு. அப்ப ஆவி ஏற்கனவே தேவனோட நிக்குது. அப்ப எது பலவீனமானது? ஆத்மா.
மாம்சத்தை இதுல கொண்டுங்கன்னா மாம்சம் ஜென்ம பாவத்தில் அப்படியே இருக்கு. இப்போ உங்களோட மாம்ச சரீரம் அந்த ஆதாமுகள் பழம் சாப்பிட்ட பொழுது ரத்தத்துல உங்களுடைய ஜென்ம பாவத்திலே தான் இருக்குது. இந்த சுபாவம் ஜென்ம சுபாவம் கொலைசர் புத்தகங்கள் நீங்க வாங்கி இந்த சம்பவங்கள் தான் இருக்கு. ஆனா உங்களுடைய ஆத்மா ஆவி மீட்கப்படுது. இயேசு எங்களுக்கு வரைக்கும். ஆனா ஆத்மா மீட்கப்பட்டாலும் அந்த ஆத்மாவில தான் அந்த ஜீவன் வந்திருக்குது. அந்த உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்படுற உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பாருங்கள். பிள்ளைகள் வளரைக்குள்ள அந்த குறைபாடு உள்ள பிள்ளைகளா இருந்தால் அல்லது எண்ணத்தை தான் கொடுத்தாலும் அந்த பிள்ளைகள் வளர்ச்சி இல்லாமல் இருந்தால் டாக்டர் போறாரு என்ன சொல்லுவேன், விட்டமின் ஏதாவது அந்த என்ன குறைவோ அதை வேண்டி கொடுங்க, பிள்ளை வளர வேண்டும். அப்ப இந்த ஆத்மா வளர்றதுக்கு ஆத்மாக்கு என்ன தேவை? சாப்பாடு தேவை. ஆத்மாக்கு எது சாப்பாடு? கடவுளை ஜபம் இல்லை. இங்க வரையா விளையாடி கொடுங்க. ஆத்மாக்கு சாப்பாடு வார்த்தை தான். அப்ப அந்த வார்த்தை இவ்வளவுக்கு எங்களுக்குள்ள இருக்குதா தான் கேட்டு சொன்னார். கண்மலையில கட்டப்பட்ட வீடு. அப்ப இந்த வார்த்தை எவ்வளவு எங்களுக்குள்ள இருக்குதோ அவ்வளவுக்கு எங்களுடைய ஆத்மா ஆவி பக்கம் நிற்கும். அப்ப அப்படி நிக்க எப்படி நாங்க நின்றாலும் நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு ஆள் வந்து எனக்கு சொன்னார், அவர் சொல்றாங்க தானே என்ன, ஒருவன் கிறிஸ்துவை பின்பற்ற விரும்பினால் என்ன பின்பற்ற கடவான். அவரால் வந்து என்ன சொன்னார், பவுல் இயேசு கிறிஸ்துவ கூட முழுவதும் பூரணப்பட்ட ஒரு ஆள். நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா மறக்கிறீங்களா? 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல தன்னை வைக்கிறான் ஒரு பெரிய அப்போஸ்தலன். அது மட்டும் இல்ல, பெரிய அப்போஸ்தலன் சின்ன வேதத்தில் அப்படி சொல்லப்படல. அவன் இவ்வளவு என்ன அவனுடைய ஊழியத்தின் அடிப்படையில நான் சொன்னேன். ஆனா இந்த காரியத்தை சொன்ன பவுல் அங்க தன்னைத்தான் முன்னுக்கு வைக்கிறான். எனக்கு அவன் மேற்கொண்டு அதை சொன்னவன். அவன் எந்த அடிப்படையில் சொன்னவன், ஒரு நான் கிறிஸ்துவ பின்பற்றுவது நீங்க பின்பற்றுங்களா கீழ்படிகள். அங்க அப்போஸ்தலர் 14:19 நீங்க வாய்ப்பு போனீங்கன்னா அவன் ஒரு பட்டணத்தை கல்லறிஞ்சு செத்து போறான்னு விட்டுட்டு போறாங்க. சீசர்கள் சுத்தி நின்றார் இருக்கு. கொஞ்சம் தர பார்த்த பட்டணத்துக்கு போய் சீசன் சொல்றோம். அப்ப என்னன்னா இந்த உபத்திரவங்கள் பாடுகள் துன்பங்களோட நான் கிறிஸ்துவ பின்பற்றேன், கிறிஸ்துவ மறுதளிக்க இல்லை அல்ல கிறிஸ்துவ நான் தூசிக்கல. அதான் அவன் சொன்ன விளக்கம். அப்ப அப்படிப்பட்ட பவுலுக்கும் ரோம சபைக்கு நடந்த உரையாடல இந்த காரியம். ஆனா ரட்சிப்பின் திட்டத்துல யார் ரட்சிப்பின் திட்டத்தை பூர்ணமா நிறைவேற்றது யார்? 3 பேரும் ரட்சிப்பின் திட்டங்கள் வாழ்விலே பூரணமாய் நிறைவேறி முடிவதற்கு 3 பேரும் தேவையாயிருக்கிறார்கள். நாங்கள் முதலாவது எடுப்போம். ரோமர்கள் நிறுவனம் 8ஆம் அதிகாரம் 29-30 வாசம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் அவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்கள் நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஓகே, அப்ப இதுல வடிவாச்சிருக்கு. அப்ப இதுல யார் பிதாவாகிய தேவனா குமாரனாகிய தேவனா பரிசுத்தாகிய தேவனா இந்த கிரியை முழுவதும் நடத்துறது? இந்த 2 இது முழுவதும் பிதாவுக்குரிய வாக்குத்தத்தம். பைபிளை படிக்க இது முழுவதும் பிதாவுக்குரிய வாக்குத்தத்தம். எபேசியர் 1:4 எடுப்போம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. இது பிதாவாய் உலக தோற்றத்துக்கு முன்னண்டா உலக படைப்பில் திருத்துவதம் இருக்கிறார். நமது சாயலா நமது அப்ப திருத்துவதம் இருக்கிறார். ஆனா வெளியரங்கமா செயல்பட்டது யார்? உலக தோற்றத்துல பிதா. அப்ப இது அடுத்தது எபேசியர் 1:7 வாசிங்க. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இது யாரை குறித்து சொல்லப்படுது? இது இயேசு கிறிஸ்துவை குறித்து. அடுத்த எபேசியர் 1:13 வாசிங்க. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அப்ப உங்களுடைய ரட்சிப்பின் அந்த என்னன்னு சொல்றது, இப்ப நாங்க ஒரு ஃபேக்டர் கட்டினா உங்களுக்கு ஒரு பேப்பர் இருந்தா அதை அடையாளம். அது எந்த காலம் இருந்தாலும் அந்த பேப்பர் இருந்தா சில நான் கட்டியில ஒரு பிரச்சனை எங்களுக்கு அந்த பேப்பரை காட்டணும். அப்ப எங்களுக்கு ரட்சிப்புக்கு நாங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்ன்றதுக்கு முத்திரையா? அப்ப ஒரு எங்களுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு பூரம் நடப்பதற்கும் 3 பேருந்து ஒரு ஆளை பிரிக்க முடியாது. நானும் சொல்ல வசனத்துல அதே நேரத்தில் இந்த ரட்சிப்பு நிறைவேறுவதற்கும் 3 பேருந்து. ஏனென்றா எங்களை சத்தியத்துக்குள்ள நடத்துறது பரிசுத்த ஆவியானவர். நாங்கள் தவறு செய்யும் பொழுது கரிந்து பேசுறாங்க. அதான் ஆசாரியத்தை குறித்து பார்க்கிறோம். அப்ப ரட்சிப்புக்குள்ள நாங்கள் எங்களை ரட்சிப்புக்குள்ள பிதாவையும் குமாரனையும் மகிமைப்படுத்த
எங்களை நடத்துறது பரிசுத்த ஆவியானவர். ஆனா நாங்கள் தவறு செய்யும் பொழுது பரிந்து பேசுறது இயேசு கிறிஸ்து. ஆனால் எங்களை இந்த ரெண்டையும் பெற்று பூரணப்படுத்தி மனவாளருக்கு மனவாட்கை அலங்கரித்து கொடுக்க போறது யார்? பிதாவாகிய தேவனுக்கு வெளிப்படுத்துதே. அப்ப 3 பேரும் கடைசி வரைக்கும் ரட்சிப்புக்கு தேவையானவர். ஆனா இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அநேக இடங்களிலே இயேசுவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. ஆனா இது பிள்ளையான சத்து, இது பிள்ளையான சத்து. இயேசுவே துக்கப்படுவார், பிதா பரிசுத்த ஆவி அல்ல, இயேசுவே துக்கப்படுவார். ஏன் சொல்லுங்க? யோவான் சுவிசேஷத்தை நீங்கள் முழுவதையும் இருந்து படிவா வாய்த்து பாருங்கள். இயேசு இங்கே ஒரே 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கேன். வழி நான் தான், வழி. ஆனா ஜீவனும் நான் தான், சத்தியமும் நான் தான். ஆனா எங்க போறதுக்கு? பரலோகத்துக்கு. பிதாவிட்ட போறதுக்கு நான் பிதா. யோவான் முழுவதிலும் இயேசு பிதா 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 என்றுதான் காண்பித்தார், எங்கேயும் தன்னை காண்பிக்கவில்லை. அதே நேரத்தில் இயேசு பிதாவை பிதாவை தன்னை அனுப்பினது, அதை விசுவாசித்தால் தான் அவன் ரட்சிக்கப்பட வேண்டும். பிதாவை தான் காண்பிக்கிறார். ஏன் அப்ப? அப்ப இயேசு ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு இதை வச்சுத்தான் அதிக புலப்பிடிச்சு நாங்கள் ஏதோ பெரிய நீதிமன்றங்கள் சொல்ல வரையில்லை, விலகி கொள்ளுங்க. அப்ப ஆதாமோட தான் தேவன் ஒவ்வொன்றே கதைச்சு அந்த மிருகங்களுக்கு இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட பேர் வைக்க எல்லாம் ஆதாம் தான் தேவன் கொடுத்தார். அப்ப ஆதாம் தேவன் உரையாடினார். ஆனா ஏவாள் அந்த சூழ்நிலைக்கு இருக்கீங்க. அப்ப ஏவாள் இப்ப என்ன செய்து விட்டாருன்னா, சாத்தான் வந்து என்ன கேட்கிறான்? அப்ப ஏவாளுக்கு அந்த சம்பவத்தை நீங்க கிரகிச்சு பாருங்க. நான் பைபிள்ல உள்ளதை தான் சொல்றேன். அப்ப ஏவாளுக்கு இப்ப தேவனுடைய தன்மைகள், தேவனுடைய அந்த மேன்மைகள் தெரியல அவளுக்கு. அப்ப சாத்தான் வந்து எப்படி சொல்றான் அவளுக்கு? முதல்ல பார்வைக்கு இச்சை தூண்டத்தக்க, முதல் பார்க்கத்தக்கதான் தான் சொன்னான். முதல் விசுவாசி இப்படித்தான் தர்மங்களுக்கு பார்க்கத்தக்கதா தான் சொன்னான். பார்த்தான், பார்வைக்கு இன்பமும். அப்ப முதல்ல கண்களை நிச்சயம் கொடுக்குறான். இவருக்கு அந்த இவனுக்கு தேவனுடைய தன்மைகளோட தெரியாது. அப்ப எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் அவளுக்கு. அடுத்தது என்ன சொல்றான்? நீ தேவர்களை போய் ஆகலாம். ஆனா ஆதாமுக்கு தெரியும் தேவன் தான், தேவன் யார், தான் யார். அப்ப ஆதாமுக்கு அந்த அவசரம் இருக்கீங்க. ஆனா ஆதாமுக்கு இருந்த பிரச்சனை என்ன? அவன் காதலி சொன்ன காரியத்தை கேட்டு கவனிக்கணும். இன்னைக்கு சில பேர் இப்படித்தான் தேவன சத்தியத்தை விட்டுட்டு சில காரியங்களால ஆதாமுக்கு நடக்கும். ஆனா ஏவாளுக்கு தேவனை தெரியாது. அப்ப தேவனை தெரியாதுன்னா தேவனுடைய இதான் அந்த என்னன்னு சொல்றது, முதலாவது நாங்கள் அறிய வேண்டியது திருத்துவ தேவனுடைய மேன்மைகளை அறிய வேண்டும். மேன்மை என்ன? அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய நீதி, அவருடைய நியாயம், அதுகளை அறிய வேண்டும். நீதி நியாயம் முக்கியம். ஏன்னா தேவனுடைய நீதி நியாயம் தெரிந்தால்தான் நாங்களும் தவறோ என்று போய் பயம் வரும். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, பிள்ளைகளுக்கு எப்பவும் அன்பு அன்பு என்ன தவறு அன்பு இருந்தால் அந்த பிள்ளைகள் சீர்திருந்த பிள்ளைகளா வரும். அதற்கு அடுத்து சீர்கட்ட பிள்ளைகளா தான் சமுதாயத்தில் போகும். அப்ப ஆனா ஒரு அப்பா கடினமானவர், அம்மா கடினமானவர், இந்த பிள்ளை விட்டா இந்த தண்டனை வரும் பயம் இருந்தா அப்ப அதான் இதோட நீதி நியாயம். அப்ப இது எல்லாம் இதுகளை அறியாமல் இன்னைக்கு தேவையில்லாத காரியங்களுக்கு எல்லாம் போடும். ஆனா இந்த இடத்துல இந்த ரட்சி அப்ப அப்படி வரையக்கில்ல பாவத்தின் வல்லமையிலிருந்து தேவன் எதிரிலிருந்து விடுதலையாக்கினார் இயேசு. எங்களுடைய ஆவியிலே ஆத்மாவிலே இருந்து ஆதாமுவால் சாப்பிட்ட பொழுது, பழம் சாப்பிட்ட பொழுது அந்த ஜீவனோடு தேவன் சொன்னார் ஆதாமை பார்த்து, நீ இந்த பழத்தை சாப்பிடுற நாளே சாகவே சாவ, நான் செத்தாலும். அப்ப என்ன நடந்தது? அந்த ஜீவன் ஒருபடி மண் எடுத்து ஜீவ ஆவி ஊதினார் இருக்கு. அந்த ஜீவன் அவனை விட்டு போயிட்டு உயிராகி ஆவி மட்டும்தான் இருந்தது. ஆனா இயேசு எங்களுக்குள்ள வரையக்குள்ள அந்த ஜீவன் திருப்பங்களுக்குள்ள வந்துட்டு. அப்ப அதுதான் ரட்சிப்பு. அந்த பாவத்திலிருந்து இயேசு விடுதலையாக்கினாரு தவிர பழைய ஏற்பாட்டுல சரி புதிய ஆதாமுக்கு பிறகு வந்த யாருக்கு நீங்க பைபிள்ல இருந்தா எனக்கு எடுத்து காட்டுங்க, நான் அதை ஏற்றுக்கொள்ளும். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிறகு வந்த யாருக்கும் இந்த உலகத்துல தேவன் இந்த சரீரத்துக்கு எந்த கரண்டியும் கொடுக்கீங்க. உலக நான் சொல்றேன், ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஏன் ஆதாமுவாளை கரண்டி கொடுத்த சொல்லுங்க. அவன் படைக்கல என்ன சாயலா படைக்கப்பட்டது? தேவ சாயம். அதால அந்த பாவம் செய்யறவர்கள் அவங்களுக்கு எந்த வியாதி ஒன்றும் பெறாண்டு கரண்டி கொடுக்கப்படும். ஆனா அவங்க பாவம் செய்ததுக்கு பிறகு அவன் மூலம் வந்து எந்த மறுப்புலது இன்று வரைக்கும் இந்த சரீரத்துக்கோ இந்த சரீரத்தில் உள்ள எந்த ஒரு அவயவங்களுக்கோ தேவன் கரண்டி கொடுத்தீங்க. அதான் ஜோபு 9ஆம் அதிகாரத்தை வாய்ப்பு பாருங்க. இந்த சரீரம் இருக்க மட்டும் நோவு இருக்க மட்டும் ஜோபு எழுதுறேன். அப்ப என்ன சொல்றேன்னா, எங்களுக்கு மன்னிக்கப்பட்ட பாவத்தின் தண்டனை எதென்றா எங்களுடைய ஆவி ஆத்மாவில இருந்த அந்த பாவத்தை நீக்கி பிதாவுக்கும் எங்களுக்கும் உறவை இயேசு திரும்ப கொண்டு வந்த நம்மளம். அது
ஆவியிலும் ஆத்மாவிலும் தான் நடந்தது. ஆனா இந்த ஆத்மா வழிவிலகி போகக்கூடியது. ஏன்னா நீங்க புதிய ஏற்பாட்டுல யூதாஸ்ல இருந்து பாருங்க. அதே நேரத்துல தேவன் ஒன்றை நீங்க விளங்கிக் கொள்ளுங்கோ. நாங்க அங்க போன கிழமை பரிசுத்தாவியை குறிச்சா பார்த்தா வாக்குறக்காக பெருமூச்சு. ஆனா ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறோம். நீங்க இப்போ அதுக்கு கேள்வி கேட்டிருக்கீங்க, இதுக்கு கேள்வி கேட்டிருக்கீங்களா? இப்ப பைபிள் படிக்கிறீங்க. இப்ப பேதுருவை சாத்தான் பிழைக்க கேட்டபோது இயேசுவோட விசுவாசம் விழுந்து பாருங்க நான் ஜெபம் பண்ணுறேன். யூதாஸ் கடைசி திருவிருந்துல வந்து கேட்கிறான். எல்லாரையும் போல அவனு கேட்கிறான், ஆண்டவரே நானும் ஒன்று, நீ செய்ய போற சீக்கிரமா செய்யணும் இயேசு சொன்னார். இயேசு அவனுக்காக ஜெபிச்சாரு. ஏன் அப்ப இயேசுவுக்கு யூதாஸே ஆத்திரமா இல்லைங்கிற தமிழ்ல சொல்லிப்பாங்க. இப்ப இந்த பகுதியை கேள்வி 2 பேரும் இயேசுவோட இருந்தவங்களே. நான் சொல்ல விளங்குறவங்க யூதாசும் இயேசுவோட இருந்தவன், பேதுருவும் இயேசுவ ஆராய்ச்சியின் படி யூதாஸ் தான் இயேசுவுக்கு முக்கியமானது. ஏன்னா இயேசு பேசின மொழி அராமிக்கும் கொஞ்சம் தானம். ஏன்னா இயேசு இருந்த காலத்துல இந்த பாபிலோன்ல இருந்த யூதர்கள் அராமிக் தானம் முக்கிய மொழியா இருக்கு. அப்ப எபிரேய பாஷை கொஞ்சம் தான் தெரியும். ஆனா யூதாசுக்கு 4-5 பாஷை தெரியும். அப்ப இயேசு போய் பிரசங்கங்கள் செய்கிற இடங்கள்ல யூதாஸ் தானே டிரான்ஸ்லேஷன் பண்ணினார். பேர் கொண்டிருக்கும் கடைசி வரைக்கும் யூதாஸ் உழப்ப. அப்ப எங்களுடைய முறையில யார் இயேசுக்கு முக்கியமானது? யூதாஸ். ஏன்னா இயேசு பிரசங்கம் மற்ற வயது செய்யாது. அப்ப ஏன் இயேசு யூதாசுக்கு ஜெபிக்க? சரி, நீங்க சொன்னது கர்ப்பசனத்தை வாசி 2:2 வாசிக்கும். யூதாஸ் மேல இயேசு இதான் சொல்லி பார்ப்போம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். அப்ப யூதாஸ் ரட்சிக்கப்படுறது அவனுக்கு கோவிக்கப்படாத. ஏன்னா இது பைபிள் செக்லாம். அப்ப சரி சரி நீங்க சொல்ற சரி. அப்ப நான் கேட்கிறேன், அப்ப பேதுருவை சாத்தான் சோதிக்க போறான் அன்னைக்குல இயேசு ஜெபிச்சவர் தான் விசுவாசம் போக்குறாங்க. அப்ப யூதாசுக்காக ஏன் ஜெபிக்கிறத காட்டி கொடுத்ததுக்கு பிறகு மனம் திரும்பணும். யூதாஸ் மூலமாக இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் என்று ஏற்கனவே தீர்க்கதரிசிகளாக சொல்லப்பட்டது. எங்க இருக்கு? யூதாஸ் மூலம் தான் நடக்கும். எரேமியாவில் இருக்குது. எரேமியாவில் தீர்க்கதரிசனமா சொல்லப்பட்டது. அது பிறகு யூதாஸ் செய்த உடனே எரேமியா தீர்க்க சொல்லப்பட்டது நிறைவேறணும் தான் எழுதப்பட்டிருக்கே தவிர பழைய ஏற்பாட்டில் எங்கே யூதாஸ் என்ற பெயருக்கு சொல்லப்படுகிறது. கோய்க்க கூடாது. எரேமியாவில் இருக்குது. என்ன இந்த இதானால என்ன கிரியத்துக்கு கொள்ளப்பட்ட அந்த காசினால ரத்த கிரியத்தினால வந்த காசினால எரேமியாவில் சொல்லப்பட்டு அது இங்க யூதாஸ் செய்த உடனே அதைத்தான் மேற்கோள் காட்டி எழுதுறாரு. ஆனா யூதாஸ் தான் அதை செய்வாருன்னு பழைய ஏற்பாடு எங்க சொல்லி இருக்கான்? ஏன்னா எங்களோட உள்ளான இதயத்தை கத்திருப்பாங்க. நீங்க பேதுரு ஒவ்வொரு இடத்திலும் இயேசுவோட உணர்ச்சி வசப்பட்ட சம்பவங்களை மனதில் எடுக்கும். அவன் தனக்கு ஏதாவது லாபம் தேவை என்று சொல்லி உணர்ச்சி வசப்பட்டவனாக. ஏன்னா அவனை பொறுத்தவரையில உங்களுக்கு தெரியும், இந்த மீன் பிடிக்கிற தொழில் சரியான கஷ்டமான ஒரு தொழில். இப்ப 3.5 வருஷமா நல்ல சுகமுகமா திரிகிறான் இயேசுவோட. அப்ப இப்ப இயேசு இருந்து கொண்டு சொல்றாரு, நான் நினைக்கிறேன் 3 வருஷம் 3 மாதம் போது ஏன் சொல்லியிருப்பேன். அவனுக்கு இப்ப போராட்டமா போச்சுன்னா இவ்வளவு சுகமுகமா இவர் போனா நான் என்ன அந்த ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இந்த பொண்ணை கண்டவன் நிருபமான வைப்பாங்க. அதுபோல இவர் இப்படிப்பட்ட உணர்வுகளை பேர் நடந்தவன். ஆனா யூதாஸ் என்ன நோக்கத்தோட நடந்தவன்? பைபிளே எழுதி இருக்கு, அவன் பணத்துக்கு பொறுப்புள்ளவனா இருந்தபடியா பண ஆசைக்கு உள்ளவனா இருந்தது. விளக்க நான் சொல்றேன். அப்ப நான் யோபு புத்தகத்தில் ஒரு பிரசங்கத்துல ஆரம்ப ஜோதில சொன்னா அவர் சொல்ற ஆண்டவர் என்ன நாசம் பண்ணினார்னு அவர் சொல்றார் யோபு. ஏன்னா அவ்வளவு வேதனை இருக்கு. ஆனா 42ஆம் அதிகாரத்துக்கு தேவன் சொல்றார், எத்தாசன் பேசினது போல நீங்க நிதானமா பேசுறீங்க. அப்ப யூதாஸின் மனநிலை என்ன, பேதுருவினுடைய மனநிலை என்ன, விளக்க நான் சொல்றது. அப்ப இயேசு யூதாஸுக்கு ஒண்ணு என்ன செய்யறது, சீக்கிரமா செய். ஏன்னா நீ பணம் என்னோட இருந்துமே இயேசு எத்தினோட நான் உங்களை பணம் இல்லாம ஏதாவது உங்களை குறை போட்டுதான் கேட்கல இவன் இருந்தான். அப்ப இவன் என்ன மனநிலையில சபைக்கு இருக்கிறான்? நான் சொல்றேன், இயேசு 12 பேர் பழைய பாட்டு சொல்லி முதல் வீடுகளிலும் கூடியிருக்கு, சபை கட்டிடத்திலும் கூடியிருக்கு. இதை நீங்க அப்போ சொல்ல நடவடிக்கை அதிகமா வீடுகளில் கூடுற சபைன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று கொடுத்த 11ஆம் அதிகாரத்தை என்ன ஏன் நான் சொல்றேன், இன்னைக்கு சபையை ஆராதிச்சால் சாபம் மண்டே எல்லாம் பிரசங்கம் வருது. ஆனா ஒன்று கொடுத்த 11ஆம் அதிகாரம் திருவிருந்த குறிச்சு என்னைக்குல அவள் கேட்கிறார், உங்களுக்கு வீடுகள் இல்லையா? அந்த இடம் எங்க நடந்திருக்க வீட்டில சதான் பழைய முதல் நூற்றாண்டு சபைகள் கூடினா ஏன் பவுல் அந்த யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் 65ஆம் வசனம்.
எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசிகளின் ஆகமத்தில் எழுதியிருக்கிறதே. ஆகையால் பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ளுகிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான். முதலாவது பாருங்கள், இது பார்த்தாலும் திருத்துவ தேவனுடைய பங்கை குறித்து தான் ரட்சிப்புல பார்க்கிறோம். என்ன முற்று முடிய ரட்சிக்க வல்லவர்கள் போனாலும் முடிச்சது. அப்ப அந்த ரட்சிக்கிறவர்கள் யார் என்பதை குறித்தா யார் மூன்றுல ஒரு ஆளை தான் குறைச்சு பார்க்க கூடாது. அதுக்கு தான் அப்ப இது அங்கே சொல்லுற இயேசு சொல்ற பாருங்கள் 40 திரும்ப வாசிங்க. எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசிகளின் ஆகமத்தில் எழுதி இருக்கிறதே. ஆகையால் பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ளுகிறவன் அவனும் என்னிடத்தில் வருகிறான். பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்றேன் பிதாவினால் காணவே இல்லையே. நான் யோவான் சுவிசேஷத்துல பிதாவை பற்றி ஏன் சொன்னேன். அது முழு பகுதியிலும் இருக்கு. அப்ப நாங்க பிதாவை என்ன பிதாவை கற்றுக்கொள்றது? அதை கண்டிருக்கிறோமா? பிதாவை மோசையே காணிக்கிறோம். பின்புறமா தான் அப்ப என்ன சொல்ற பிதாவை. அப்ப ஆவியானவர் மூலமாக இந்த வேதத்துல சொல்லப்பட்டது பிதாவானவர் எங்கெங்க சொல்ல அதுல நாங்க கற்றுக்கொள்ள வேணும். முதலாவது பழைய ஏற்பாடா இருக்கட்டும், புதிய ஏற்பாடா இருக்கட்டும். அப்ப முதலாவது கற்றுக்கொள்ள முதலாவது வேதத்தை நாங்கள் படிக்கும் பொழுது வேதத்தை நாங்கள் என்ன இருந்து படிக்கும் பொழுது ஒரு அதிகாரத்திலேயே பல சம்பவங்கள் சிலவர்கள் சொல்லப்பட்டு. உதாரணத்துக்கு ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துக்குள்ள போனீங்கன்னா ஆபிரகாம் முதல் அழைக்கப்பட்டது இருக்கு. சரிதான். பிறகு அங்க ஆபிரகாம் இருந்த தேசத்தில் ஒரு பஞ்சம் வந்த பொழுது ஆபிரகாம் எகிப்துக்கு போனது இருக்கு. அங்க போனதுல சாராள பார்வோன் அரண்மனையில கொண்டு போன கதை இருக்கு. பேருந்து தேவன் அவரை வாதிச்சு விட்டு அப்புறம் ஆபிரகாமுக்கு இது என்ன கணக்க வேலைக்காரர் ஆசீர்வாதங்கள் கொடுத்து பார்வோன் அனுப்பியே இருக்காங்க. இது எவ்வளவு காலத்தில் நடந்திருக்கு? உதாரணத்துக்கு நீங்க சொல்லுங்க. நீங்க விளையாடி கொண்டது ஒரு பஞ்சத்துல அவர் அங்க போறோம். கடைசி 2 மாதம் நடந்திருக்காங்க. ஏன்னா அந்த வாசிக்கங்களுக்கு எவ்வளவு நேரம்? 10 நிமிஷம் காலம். ஆனா அந்த சம்பவத்தை விரிவுபடுத்தி பார்த்தால்தான் வேதத்தை விளங்கிக் கொள்ள முடியும். நான் சொல்றேன் உங்களுக்கு அந்த ஒரு அதிகாரத்தை வாசிக்க 10 நிமிஷம் காலம். ஆனா அந்த சம்பவத்தை இப்ப ஆபிரகாம் அழைக்கப்பட்டான். ஆண்டவர் சொல்ற நீ வடக்க போ, நீ எங்க கார்மிக்கு தேசம் எல்லாம் தரணும் அப்படின்னு ஆபிரகாம் சொல்றேன். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்ற. அதுக்கு பிறகு ஆபிரகாமோட லோத்து வந்து சாராள் வந்து இப்படி அவர்கள் குடும்பம் வந்து 2 இடத்துல ஆபிரகாம் சாராள் தன்னை கொலை செய்கிற சகோதரி என்று சொல்லி நடந்த சம்பவங்கள் எல்லாம் 12ஆம் அதிகாரத்துக்குள்ளே வருது. அப்ப அந்த சம்பவத்துக்குள்ள அப்ப அதை பிரித்து பார்க்கும் பொழுதுதான் தேவனை நாங்கள் தேவனுடைய இதயத்தை தேவனை நாங்கள் அறிய முடியும். எங்களுக்கு என்ன எங்களுக்கு ஏதாவது சூழ்நிலையா உடன்படிக்கைகளுக்கு ஒரு அது பிரியோசனம் இல்லாம நீங்க அப்படி இருந்து தேவ சத்தம் கேட்க முடியாம போற சில நெருக்கடியான காரியங்கள் இருக்குதான் கேட்க முடியாது. அதுக்கான விடிக்கிழமைத்தான் நீங்க கேட்கணும். ஏதோ நேற்று வேலையாக ராந்தவி இருந்தது எப்படியத்தான் கேட்கணும் வேண்டியது எங்களுக்கு எப்போ சரி. அதுக்கு ஆயத்தப்பட்டு தேவனத்துல இருந்து ஜெபிச்சு தேவனுடைய இல்லையா என்ன எங்களுக்கு யாரும் இருக்கிறோம் அப்படி வசனம் தேடி போனா நீங்க நடக்கணும். ஆனா தேவ சமூகத்துல தேவ சித்தத்துக்காக நாங்கள் காத்திருக்கேன். பவுலங்க நீங்க ரோமர்கள் 2ஆம் 3 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அவங்க ரோமர்களுக்கு சொல்றான், நான் உங்களிடத்தில் வர வாஞ்சியா இருக்கிறேன், உங்களை காண உங்களிடத்தில் நன்மையை பெற மற்ற சபைகளில் நன்மையை பெற்ற மாதிரி. இன்னைக்கு பவுலரை சொன்னோன்னா இன்னைக்கு ஒரு விவாதம் கொண்டாடுறான்னு சொல்லுங்க. நன்மை என்ன இதைத்தான் கதைக்கிறார். அது அதில் சொல்லி இருக்கு. சபைக்கு கொடுக்கறது நான் கூட சொல்லி அது என்ன சொல்லி இருக்கு. மற்ற சபைகள் தெசலோனிக்கு சபையை நீங்க வாய்ப்பு பார்த்தீங்கன்னா பவுல் சொல்றான், அங்கே தெசலோனிக்கு வேதத்தை ஆராய்ந்து பார்த்து இப்படி எல்லாம் இருக்க பெரியாப்பட்டார் இப்படி சொல்றான். அப்ப அந்த சபைகளில தேவனை குறித்து அவங்க பெற்றுக்கொண்ட நன்மை அதை பார்த்து அவர் சந்தோஷப்பட்டதுனாலே உங்களிடத்திலே நான் வந்து அப்படிப்பட்ட நன்மையை தான் பவுல் சொல்றேன். சொல்றேன். ஆனா இன்றைக்கு சபைகளுக்குள்ள பவுல் ஒரு காலமும் அப்படி தெரியல. ஆனா பிலிப்பிய சபை தேவைக்கு சில இடங்கள்ல பொருளாதார ரீதியா பவுல தாங்கி இருக்கு. அது பைபிளையும் இருக்குது. அப்ப என்ன சொல்றேன்னா பைபிளை நாங்கள் இப்படி வாசித்து விளங்கி கொண்டால்தான் விளங்கி அதைத்தான் இயேசு சொல்றார். பிதாவிடத்துல கற்றுக்கொண்டு 45ஆம் வசனத்துல எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசிகளின் ஆகமத்தில் எழுதியிருக்கிறது. ஆகையால் பிதாவிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்கிற எவரும் என்னிடத்தில் வருகிறார். பிதாவிடத்தில் கேட்டு கற்றுக்கொண்டு முதலாவது பழைய ஏற்பாடு இயேசு சொல்றேன். இயேசு முதல் பேசுறதுமே லூக்கா 8ஆம் அதிகாரத்துல துவங்குறேன். அப்ப இயேசு 65 வாசிக்கும், ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்துக்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். அப்ப ரட்சிப்புக்கு
யாருடைய அருள் தேவை எங்களுக்கு? யாருடைய வல்லமை தேவை எங்களுக்கு? பிதாவினுடைய வல்லமை எங்களுக்கு தேவை. அதை எப்படி பெற்றுக்கொள்ற? ஆவியானவர். சில இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா பரிசுத்தாவியார் நேரடியா சொல்லியிருக்கு, தேவனையும் ஆவியானவர் சொல்லியிருக்கு. உதாரணத்துக்கு எடுக்காதீங்கோ, ரோமர் 8:11 வாசிங்களா, அது என்ன சொல்லியிருக்கு அந்த வசனம்? மரித்தோரை உயிர்த்தல பண்ண கிறிஸ்துவ உயிர்த்தல பண்ணினவருடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் நீங்களும் உயிர்ப்பிக்கப்படுவீங்க. அப்ப கிறிஸ்துவ உயிர்த்தல பண்ணுற பரிசுத்தாவியானவர் பிதா. ஆனா அங்க 8:11 ஆவியானவர் தான் எழுதி. அப்ப அந்த வாசிக்க நாங்க பிதாவை குறித்து நேரம் சொல்லப்படுது. ஏன்னா அதிகம் 1ஆம் அதிகாரத்திலே சொல்ல தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் ஆவியாய் ஜலத்தை அப்படி அப்ப அது இது வந்து பிதாவை குறித்து சொல்லப்படுகிறது. அடுத்த 1 யோவான் 2:14 அந்த நீங்கள் வாலிபர்களே அதை 1 பேர் 1:5 வாசிங்க. நீங்க 1 யோவான் 2:14 வீட்டை போய் வாசிப்பாங்க. போன முறை நான் செய்தேன்னா வாசிப்பாங்க. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப பாருங்க, இது யாரை குறித்து பேர் எழுதுகிறார்? தேவனாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்ட ரட்சிப்புக்கு காக்கிறது யார்? தேவனுடைய வல்லமை. இந்த வசனம் இயேசு கிறிஸ்து குறித்து பார்க்க போனாங்க வீட்டா போறேன். அடுத்தது ரட்சிப்பின் இயல்பு. அதுல 4 வசனம் தான் நீங்க வீட்டை போய் வாசி பாருங்க. ரட்சிப்பின் இயல்பு கொலோசியர் 2:13 இருக்கா? 2:13 வாசனம். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவருடைய கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து. அப்ப நாங்க இருக்கிறேன் அக்கிரமங்களை மன்னித்தார் என்று எழுதாமல் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்தன்று ஏன் எழுதியிருக்கிறார் போது. அப்ப இது யாரை குறித்து? இது யாரை குறித்து? உங்கள் பாவங்களினாலே உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலும் மரித்து விழுந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து. அப்ப இதை ஆரம்பிச்சது பிதா. என்ன? இயேசுவோட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து. அப்ப எங்களுடைய ரட்சிப்புக்கு எங்களுடைய பாவத்தை முதலாவது மன்னிக்கிறது யார்? பிதா. அப்ப நாங்க இயேசு மன்னித்து அது மட்டும் உங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அப்படின்னா உற்பத்தியா. ஏன்னா நாங்க சொல்றோம் என்னன்னா, சரியா ஒரு ரட்சிக்கப்பட்டிருந்தா பாவம் செய்தாலும் பரலோகம் போகணும்னு பார்த்து நாங்க சொல்லவோ சிலர் குழம்புறோம். ஆனா இந்த ஆண்டவர் என்ன சொல்லி அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அக்கிரமங்கள் சொல்லலையே. அப்ப எல்லாவற்றையும் எது வரைக்கும் அந்த எல்லாரும் நடக்கும்? நாங்கள் பறிக்கிற வரைக்கும் தேவன் அந்த திட்டமா இருக்கிறார். ஆனா தேவன் நீங்க கேட்கலாம், தேவனை நீதிபதியாக நியாயம் செய்ய வலிக்கிறாரு. தேவனுக்கு ஒரு எதிரி இருக்கிறார். அரசாங்கத்தில் அரசு ஆளுங்கட்சி எதிர்கட்சி இருக்கிறாரு. அப்ப தேவன் எதிர்கட்சியா? பிசாசு. என்ன தோப குற்றம் சொல்ல போயிட்டு வந்தாரு தேவ சமூகத்துல. சகரியா புத்தகத்துல யோசுவா யோசுவா மோசையோட வந்து யோசுவா இல்ல, சிறுபாதன் யோசுவா இருக்கு அந்த சகரியா புத்தகம். அந்த யோசுவாவுடைய யோசுவா உடுத்திருந்த ஒரு பழக்க வச்சிருக்கோம். ஏன்னா அவங்க எல்லாம் அவன் தேவனுடைய பணிபுரிய செய்கிறாங்க. இப்ப நாங்கள் சேர்த்துக்கு வரையில கிழிஞ்ச ஒழுங்கு ஊத்த ஒழுங்குடைய வாரம் அது புதிய ஒழுங்குற வாரம். அப்ப அங்க சொல்லப்படுது யோசுவா அழைத்து வஸ்திரம் தரிச்சிருக்க அவனுக்கு சுத்தமான வஸ்திரத்தை தரப்பீங்க வாரம் அந்த குற்றத்தை சாட்டுறது போய் பிசாசு. அப்ப தேவனுக்கு எதிர்கட்சியா இருந்தா பிசாசு. அதாவது தேவன் பிதாவாகிய தேவன் நியாயம் செய்ய இருக்கிறார். மாம்சத்திலே வெளிப்பட்டார். அப்ப இதுயா பிதாவாகிய தேவன் இயேசுவன். அப்ப யெகோவா தேவன் தான் இயேசு கிறிஸ்து. அப்ப பிதாவாகிய நான் கேட்கிற ஒரு கேள்வி, பிதாவாகிய தேவன் அப்படியே வந்திருந்தா என்ன நடந்தது? இல்ல, பாவத்தை இல்லை. இப்ப மோசையை தன்னோட அழைச்சு இப்ப நான் சரி நீங்க அப்ப பாவத்தை பார்க்க மாட்டார். ரெண்டு பாவியை நேசிக்கிற பாவத்தை தான் வெறுக்கிறார். அப்ப என்ன பார்த்த உடனே எனக்குள்ள பாவத்தை வெறுக்கிற என்ன நேசிக்கிற என்ன தள்ளி விட மாட்டேன். இந்த தகையை பார்த்து சொல்ல இறங்கிவாங்க. ஆனா இப்ப நான் மட்டும் கேட்கிறேன், இன்னைக்கு சூரியனை தேவன் தானே படைச்சது. நட மத்தியானத்துல வரைக்கும் எவ்வளவு நேரம் சூரியனை பார்ப்பீங்க? நீங்கள் யாராவது சொல்லுங்க, எத்தனை நிமிஷம் நீங்க தொடர்ந்து இப்படி கண் மூடாம முடிச்சு கொண்டு பார்ப்பீங்க? நல்ல வெயில் நேரம். எங்கிற ஊர்ல மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் வெயில் என்ன சொல்லி சூரியனை எத்தனை பேர் பார்ப்பீங்க? அப்ப சூரியனை படைத்த சூரியனை எங்களால பார்க்க முடியல. சூரியனை படைத்த தெய்வம் அதே ரூபத்தோட தான் நீங்க பார்ப்பீங்களா? அப்ப அதான் மனுஷனா வந்தேன் இல்லையா? நீங்க யோசித்து பாருங்கள். நீங்க விளங்கி கொள்றதுக்கு நேரம் போறால் இந்த விளக்கத்தை இப்ப நீங்கள் உதாரணத்துக்கு எங்களுக்கு படைக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. ஒரு பூச்சியோ அந்த எறும்போ எனக்கு படைக்கிறது. ஏன்னா நேசிச்சு விவரங்களை நேசித்து அதை படைச்சு அது எங்கள் மூலமாக வாழ வேணும். எங்களுக்கு அது ஒரு சந்தோஷம் இருக்கும். அது ஆனா ஒரு கிடங்கு
நீங்க பல விதமான முயற்சி செய்தும் அது விளங்கிக் கொள்ளுது. ஏன் அது ஒரு பாஷையை பேசுது, நாங்க ஒரு பாஷையை பேசுறோம், அது விளங்கிக் கொள்ளுது. அப்ப அதுக்கு பிறகு என்ன செய்ய, அதை இப்படி அறிவு மீட்டாக என்ன செய்வீங்க? அதே மாதிரி மாறணும். இதைத்தான் பிதா செய்தார். மனுஷன் தவறின பொழுது நீங்க ஒவ்வொரு தடவை பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்துல இருந்து தேவன் ஒவ்வொரு இடத்துல பரிதாபத்தோட வரார். ஏனோக்கிடத்துல வரார், நோவாவிடத்துல வரார், ஆபிரகாமிடத்துல வரார். இப்படி நீங்க மல்கியா வரைக்கும் பாருங்க, எல்லா இடத்திலும் வந்தார். ஆனா ஒருத்தர் கூட தேவனுடைய சத்தத்தை கேட்டாதான் இயேசு சொன்னார், என்ன எல்லா அவருடைய வேலைக்காரர் எல்லாம் அனுப்பினவங்க பண்ணீங்க, அவருடைய குமாரனையும் அனுப்பினா நீங்க அவரையும் கொள்றீங்களே. அப்ப இந்த பிதாவுடைய அங்கேயே எங்களால் புரிஞ்சு கொள்ள முடியதில்லை. இயேசு வெளியிறங்கமா உண்டு. நான் இயேசுவை குறைச்சு கதைக்கிறேன், நானும் இயேசுவை நேசிக்கிறேன், இயேசு ரத்தம் சிந்தாட்டி. ஆனா இயேசு யாருன்னா பிதாவாகிய தேவன். அது அப்ப அடுத்ததாக யோவான் 3:18 இருக்க வாசிங்க. யோவான் சுவிசேஷமா அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனா இல்லாதபடியினால் அவனை ஆக்கினை தீர்ப்புக்குள்பட்டாயிற்று. 5:24 என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினைக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பி, வசனத்தை கேட்டு நீ விசுவாசிச்சாரு, வார முதல் விசுவாசிக்கணும். என்னை அனுப்பினவரை நீ விசுவாசி. பிதாவை நாங்கள் முதலாவது பிதாதான் இயேசு. ஆனா இயேசு பூமியில இருக்க அதே நேரம் பிதாவா இருந்தார். அப்ப என்னை அனுப்பினவரை நீ விசுவாசித்தால் தான் அங்கே உனக்கு. அடுத்ததாக ரோமர் 8:1 வாசி. ஆனபடியால் கிறிஸ்து இயேசு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சம்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆக்கினை தீர்ப்பில்லை. இதாரம் சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்து ஆனபடியால் வசனங்களை வாசிக்கிறீங்களா விளங்கிக் கொள்ளலாம், தெரியுமா? முதல் நாங்கள் வாய்ச்ச வசனங்களை பிதாவை குறிச்சு இது ஆரம்பியா. கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவளா இருந்து உட்பட்டவளா கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவளா இருக்கிறா யார் மூலம் இருக்கலாம்? பரிசுத்தாவியானவர். ஏன்னா இயேசுக்கு சொல்றார், நான் போய் ஒரு தேர்தலாளர் உங்களுக்கு அனுப்புவேன், அவர் வந்து கிறிஸ்து இயேசு உட்பட்டு இருக்கிறதுக்கு எங்களை விளங்கப்படுத்துறது யார்? பரிசுத்தாவியானவர். அப்படி பரிசுத்தாவியானவர் என்ன ரோமர் 8:11 கூட சொன்னா, அவரை உயிர்ப்பித்த ஆவியானவர் அது விதம். அப்ப இது கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவளாய் மாமிசத்தின்படி நடவாமல் எங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவியானவர். எபேசியர் 1:13 துவக்கத்துல வாய்ச்சோம், உங்கள் முத்திரையாக கூடப்பட்டு அவருக்குள்ளாக நாங்கள் நடந்தால் மாம்சத்தின்படி ஆவியின்படி நடக்கவில்லை, ஆக்கின தீர்ப்பு. அப்ப வேற ஒன்று என்ன இருக்கு? நியாய தீர்ப்பு இருக்கு. ஆக்கின தீர்ப்பு என்ன? நித்திய ஜீவன், நித்திய நரகம். ஆனா நியாய தீர்ப்பு இருக்கு எங்களுக்கு. ஏன்னா வேறு எழுதுகிறார், தேவனுடைய வீட்டில நியாய தீர்ப்பு துவங்கமா இருந்தானா புரோஜாதியான நிலைமை என்னன்னு சொல்லி பேர் எழுதுகிறார். அடுத்ததாக 1 கொரிந்தியர் 11:32 இருக்க வாசி. நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிக்ஷிக்கப்படுகிறோம். இங்கே சொல்லப்படுது, நாங்கள் நியாயத்தின் அப்ப எங்களுக்கு வருகிற ரட்சிக்கப்பட்டு எங்களுக்கு வருகிற சிக்ஷைகள் என்னத்துக்காக? சில வேளை சிக்ஷை என்ற பேர்ல நாங்கள் தவறான முடிவுகளை எடுத்துக்கிறோம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா எங்களுக்கு சில வேளையில சில வியாதியெல்லாம் சிக்ஷைக்காக சொல்லிடுறோம். ஆனா பைபிள்ல சில விளக்கம் இருக்கு. நம்ம என்ன சொல்றோம்? இப்ப பவுலுக்கு வந்து அந்த ஆராய்ச்சியாளர் சொல்றா, கண்டிப்பாக செல்விழுந்தாண்டு பவுல் சொல்றார், என்னை நான் உயர்த்தாதபடிக்கு சாத்தான் குற்ற முள்ளு, அதோட கொடுக்கப்பட்ட சிக்ஷை. ஆனா அவன் உண்மையா பரிசுத்தாவியால் நடத்தப்படுறவன் என்றால் திறந்தவன் சொல்றான். ஆனா நாங்க சொல்ல மாட்டோம். நாங்கள் அப்ப எங்களுக்கு வருகிற சிக்ஷைகள் சில வேளை வியாதியா இருக்கலாம், சில வேளையில நெருக்கடிகளா இருக்கலாம், சில பலவீனங்களா இருக்கலாம். அப்படி பலதரப்பட்ட காரியங்கள் இருக்குது. அதுகள் எல்லாம் என்னத்துக்காக அங்கே சொல்லப்படுகிறது, நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதபடிக்கு. உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக என்ன? நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு எங்களுக்கு எல்லாம் கிடைத்துக்கொண்டு போனால் நாங்க என்ன செய்வோம்? துணிகரமா உடனே செய்து கொண்டு போவோம். இந்த ரட்சிப்பு இழந்துடும். ஆனா சமயக்க இருக்கும். அதனாலதான் உலகத்தோடு நாங்கள் ஆக்கின தீர்ப்பு
ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதவர்கள் கத்தரால சிக்ஷிக்கப்படுவோம். அப்ப நம்ம உண்ட விளங்கிக் கொள்ள வேண்டும். அது பெற்றோரால பிள்ளைகளுக்கு வருகிற சிக்ஷையா இருக்கலாம், சபையிலே எங்களுக்கு வருகிற சிக்ஷைகளா இருக்கலாம், எங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலே வருகிற காரியங்களை நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு அந்த பக்குவம் பெற வேண்டும். அது முதிர்ச்சி இதைத்தான் போல் சொல்றார் குழந்தையர்கள் இருக்கிறார். நான் குழந்தையா இருக்கும்போது குழந்தைய போல பேசினேன், நான் புருஷனாகும் போது புருஷனை போல பேசினேன். இப்ப எங்க சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்க நாளே பாரிய பிள்ளையாக இல்லை திருமணமான கூட இப்ப இப்படி கேட்க மாட்டாங்க. நாங்கள் இந்த கேட்க நாங்கள் சின்ன பிள்ளைகளை கதை கேட்கணும். அப்ப அதே போல அப்ப எங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய சிட்சிப்புகள் காரியங்களுக்கு ஏனென்றா இந்த காரியம் அடுத்த ரோமர் 8:23 இருக்க வாசம். அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர முற்பாகிய புத்திர சுவீகாரம் வருகிறதுக்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். இதுக்கு விளக்கம் சொல்லுங்க. அப்ப இப்பதான் நான் முதல் சொன்னேன், ஆவி மாத்தமா ரட்சிக்கப்பட்டு நாங்கள் ஆவி தேவனோட இருக்கிறோம். அப்ப இது தவிக்கிறோம் என்று இருக்கிறாரு ரோமர் புத்தகத்தில் பவுல் எழுதி இருக்கிற தவிக்கிறோம். இப்ப என்னன்னு சொல்றாரு, இப்ப ஒரு எங்களுக்கு சரியான பொருளாதார நெருக்கடி வந்து ஒரு வேலை இல்லை, நாங்க பெரிய பட்ட படிப்பு படிச்சிருக்கோம்னு வச்சுக்கொள்ளுங்க. ஆனா இந்த வீட்டுல சரியான கஷ்டம். சரி, ஒரு டாக்டரா படிச்சிருக்கிறோம், எனக்கு டாக்டர் வேலை தான் வேணும்னு நாங்க இருப்போம். என் வீட்டுல சரியான கஷ்டம், ஒரு எந்த வேலை என்றாலும் நாங்க அது போல இங்கே சொல்ல தவிக்கிறோம். என்னத்துல தவிக்கிறோம்? ஏன்னா இன்றைக்கு எங்களுடைய இது என்னன்னா சபைக்குள்ள வந்த உடனே நாங்கள் ஏதோ பரலோகத்துல இருக்கிறார்கள் மாதிரி தான் சில வேலையில கதைக்கிறது. ஆவியானவர் அங்க சொன்னார், இங்க சொன்னார், நாங்க இயேசு இப்படி எல்லாம் கதைப்பார். ஆனா இந்த பவுல் ஏன்னா நீங்க பவுலிட்ட காரியங்களை பார்த்தீங்கன்னா அவன் ஒரு மனுஷன் உணர்வை அப்படியே எழுதினான். சரி, பிதாவை விட்டு கொடுக்க மாட்டான், உணர்வை அப்படியே எழுதினான். என்னன்னா இப்ப நான் கேட்கிறேன், இப்ப ரட்சிக்கப்பட்டு இப்ப சத்தியங்களை வாசிக்க வாசிக்க பாவத்தின் நெருக்கடியாக நான் போராடுறேன் சொல்லுங்க. அப்ப இந்த இடத்துல பார்க்கிறோம், அங்கே நீதிமானுக்கான தேவன் இதிலே பிதாவை குறித்து காண்பிக்கப்படுகிறது. நேரம் போட்டது இதோட அடுத்த வசனத்தோடு நான் முடிக்கிறேன். அடுத்த முறைக்கு பார்ப்போம் இரட்சிப்பின் பாதுகாவலை குறித்து. அடுத்த முறை பார்ப்போம். நினைவாக வச்சுக் கொள்ளுங்க, இல்லையா தயவு செய்து இந்த விலகிக் கொள்ளுங்க. இப்ப நான் ஓரளவுக்கு பார்த்து கேட்கிறேன் சொல்லுவேன். இப்ப இல்லைன்னா நீங்க 2 கோப்பி வாங்கிக்க வச்சுக்கணும். பாத்திரம் படிக்கிறது தண்ணி ஒன்று எழுதுவோம். நம்ம அப்ப என்ன நாங்கள் வளரத்தானே செய்கிறோம். நான் யாரையும் குற்றம் நான் கணக்கு தேர்ந்தவன் இல்லை. நாங்கள் எல்லாரும் சகோதரர்கள், நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வரவும் போகணும். அதான் எங்கிட்ட எல்லா ஆசையும். அப்ப வச்சிருக்கோம். அப்ப கேட்க கொப்பியை பார்த்தா சொல்லுங்க, நீங்களும் வளருவீங்க. இடையில எடுத்து பாக்கல இல்லையா இதாயிருக்கும். அதனால நீங்க உங்களோட ஒரே கொப்பியிலேயே இப்ப எபிரேயர் 2 சுதாபுரம் பக்கத்துல போட்டு வைங்க பார்த்துட்டா. அப்ப அந்த யூதாவின் புத்தகம் 24ஆம் வருஷம் அப்ப இதாரம் குறித்து சொல்லி இருக்கு. இதை கேட்டு நான் முடிக்கும். இதாரம் குறித்து சொல்லி இருக்கு. கீழ் வசனத்துல அதுக்குரிய பதிலே இருக்கு. தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு. புதிய ஏற்பாட்டில் தேவன் என்று வந்த இடமில்ல, பிதாவை குறித்து தான் சொல்லப்படும். பழைய ஏற்பாட்டில தேவன்ன்றது பிதா கத்திரண்டு வந்திரங்கள் இயேசுக்கு. அதைத்தான் யெகோவாக்காரர் கத்திரண்டு வந்திரங்களை இயேசுவன்னு மாற்றி வச்சிருக்காங்க, யெகோவான்னு மாற்றி வச்சிருக்காங்க. யெகோவான்னு பைபிள்ல நான் அவங்க பைபிள்ல. ஆனா இந்த இடத்துல யூதா காண்பிக்கிறார். இந்த யூதா வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய அம்மா மரியாளுக்கு யோசேப்பும் கூடி வாழ்ந்தவர்கள் பிறந்த சகோதரர்கள் ஒரு மகன் யூதா. அவர் எழுதுகிறார், தாம் ஒருவரே ஞானம் உள்ளவரும் ஞானம் உள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு. அப்ப நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு. அப்ப மேல சொல்ற வலுவாதபடி காக்க. அப்ப நாங்க போன முறை கடைசியா முடிச்சதும் எங்களை எங்க முடிவு வரையும் ரட்சிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார்கள். இன்றைக்கும் அதே பகுதியில் முடிக்கிறேன். வலுவாதபடி காக்க, வலுவாதபடி உங்களை காக்கவும்
தமது மகிமை உள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசத்தால் நிறுத்தவும் வல்லமுள்ள. அப்ப தேவன் தான் ரட்சிப்பை முழுமைப்படுத்தி நடத்துறது. ஆனா அந்த ரட்சிப்பில இருந்து நாங்க விலகிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. இப்ப பாருங்கள், நாங்க ரோட்ல போய் கொண்டு பிள்ளைகளை கையில பிடிச்சு கொண்டு போறோம். அது என்ன ரோட்டை கொஞ்சம் பீச்சாக ரோட்டு வச்சுக்கொண்டு திடீரென்று பிள்ளை கையை மறுத்து கொண்டு ஓட இன்னொரு நடந்தது. அது எங்கட பிள்ளையா? பிள்ளை என்ன பிள்ளை? பிள்ளை என்ன பிள்ளை? நாங்கள் அதுபோல நாங்கள் பிதாவின் திருத்துவ தெய்வத்தினுடைய கையை விட்டு திருத்துவ தெய்வத்தினுடைய ஒழுங்க விட்டு நாங்கள் வெளியில வந்தா எங்களோட ரட்சிப்பு கேள்விக்குரிய. பிரசங்கில இருக்குது, அடைப்பை பிடிக்கினா பாம்பு கடிக்கும். இன்னைக்கு அநேகருடைய வீட்டுல பாம்பு கடிக்குது, அடைப்பை முழுக்கப்பட்டு போயிடும். இனியாவது கர்த்தருடைய பக்கம் திரும்பி வந்து நாங்கள் எங்க புடுங்கினோமோ, ஏனென்றா ஒன்றை விளங்கிக் கொள்ளுவோம், நாங்கள் தேவனுடைய வார்த்தையின்படி தேவனுடைய வசனத்தின்படி நடக்காமல் எங்களுடைய மாம்சத்தில் நடக்க வலிக்கிட்டால் யோனா இருக்கிறார். நினிவே கானான்ல இருந்து 500 மைல். அவர் போனதுக்கு தர்சீசு கானான்ல இருந்து 2500 மைல். சரிதான். அப்ப தேவன் அவரை 500 மைல் போக சொல்ல அவருக்கு 2500 மைல் போயிட்டேன். அப்ப அங்க பிரச்சனை துவங்கிட்டு அப்போ அதுல திரும்பி வருவோம். விளக்க சொல்றது. அப்ப நாங்கள் எவ்வளவு தூரம் தேவனை விட்டு போய்கொண்டு இருக்கிறோமோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு பிரச்சனை வந்து கொண்டே இருக்க போது சில வரையில ரட்சிப்பை இழக்கக்கூடிய மாறிடும். ஆனா எச்சரிப்பு வரும்பொழுது உடனடியாக நாங்கள் திருப்பி விட்டோம்னா அந்த இடத்திலே எங்களோட அந்த தவறான காரியங்கள் நிறுத்தப்படுது. இன்னைக்கு எவ்வளவு வார்த்தையை கேட்டாலும் இன்றைக்கு எங்களுடைய மக்களுக்கு இருக்கிற காரியம் என்னன்னா, நீங்க ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், தேவனுடைய வார்த்தையில இருக்கிற ஆசீர்வாதம் வேறு ஒன்றிலும் இல்லை. காசு, பணம், வீடு, சொத்து, படிப்பு இதெல்லாம் தேவை, நான் இல்லைன்னு சொல்லி மனுஷனுக்கு அடிப்படை. ஆனா இந்த வசனத்துல இருக்கிற நிறைவு என்ன, அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து சொல்லுகிறார்கள், அவன் இஸ்ரவேலுடைய சொத்து மதிப்பு 60 கோடி ரூபாய் சொத்துக்கு மதிப்பார்கள். 60 கோடி இஸ்ரேலிய பவுன்ஸுக்கு. அப்ப கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இன்றைக்கு சொன்னா 600 கோடியை தாண்டி இருக்கு. ஆனா பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துக்கு கீழே நீங்க மாற்றி கொண்டு வந்தீங்கன்னா பவுலுக்கு பெரிய கப்பல் துறைமுகம் எல்லாம் இருந்ததா. இந்த எங்க ஊர்ல காங்கேந்திர துறைமுகம், திருவண்ணாமலை காவலர்கள், அப்படி அது எல்லாம் தூக்கி எறிஞ்சு சொல்றார். கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக அவருடைய படிப்பு, அவருடைய பணம் எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்தான். ஆனா அவனுக்கு என்ன குறைவாயிருந்தது? அல்ல அவன் அழைத்த அழைப்புல எங்க தவறி போனான்? ஏன் என்று கேட்டால் கிறிஸ்துவின் அந்த மேன்மையை அறிந்தவர்களுக்கு இந்த காரியங்கள் முக்கியமா தெரியாது. ஆனா பூமியில இப்ப பவுலும் சில இடங்கள் எழுதுறாங்க, அவருக்கு சில தேவைகள் இருந்திருக்கா, தான் கூடார வேலை அப்படி வேலை செய்யறது நான் பிள்ளை என்று சொல்லி இல்லை, அல்லது நாங்கள் கார் வச்சிருக்கிறதோ அதுகளை பிள்ளை என்று அதுகளுக்காக வாழக்கூடாது. கத்தருக்குரியதை கத்தரை கொடுத்தே நாங்கள் ஆக வேண்டும். பணத்தை குறித்து நாங்கள் இருக்குது எங்களோட நேரம். இன்னைக்கு அநேகருக்கு இப்படிப்பட்ட சில காரியங்களுக்கு தேவனுக்கு நேரம் கொடுக்க முடியுது இல்லை. ஆனா அது எப்போ விளங்க சொல்லுங்க. இப்ப எங்கட வீட்டுல நான் வேதம் படிக்கிறேன், ஜபிக்கிறேன், ஒன்னும் செய்கிறேன், எப்போ விளங்க சொல்லுங்க. இந்த பிள்ளைகளுக்கு 18-20 வரைக்கும் தெரியும். நீங்க சொல்லி பாருங்க, பிள்ளைகளுக்கு பைபிள் படிக்கிறது என்ன சொல்லுங்க, அப்பா நீங்க படிக்கிறீங்க, அம்மா நீங்க படிக்கிறீங்க, அப்பதான். ஆனா அது இந்த என்ன எபிரேயர் 10ஆம் அதிகாரத்திலே இருக்கு. ஒரு மனம் மாறுதலை, மனம் கசந்த அளவு மனம் மாறுதலை காணாம போனான். ஆரை குறித்து சொல்லுங்க. யாக்கோபின் அண்ணன் ஏசாவை குறித்து. அவன் ஒரு நேரம் கூடுக்கா, அவன் ஒரு நிமிஷம் பிந்தி போனேன்னு தெரிஞ்சு நைசா படிச்சுட்டான். ஒரு நேரம் கூடுக்காக ஏசா இழந்து பிறகு மனமாறுதலை தேடியும் எங்களுடைய வாழ்வில முதலாவது நாங்கள் தேவ சமூகத்துக்குள்ள இருக்க வேண்டிய நேரத்தை தேவ சமூகத்துல கொடுக்கணும். அதைத்தான் நாங்கள் சொல்லுவோம். வலுவாதபடி காக்க வல்லவன் அவற்றை அந்த காப்புக்குள்ள நாங்கள் அடங்கி இருக்கணும். பேதுரு சொல்ற அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கிற ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தணும். அதுதான் எங்களுக்கு முக்கியம். எங்களோட உயர்வு என்ன சொல்லுங்க ஆகும், இந்த கிறிஸ்தவ வாழ்வின் உயர்வு என்ன சொல்லுங்க ஆகும். என்னுடைய விசுவாசம் இயேசு கிறிஸ்துவ மத்திய மறிக்க கூட எனக்கு விருப்பம் உள்ள சொல்லணும். இயேசு கிறிஸ்துவ மத்திய ஆகாரத்தில் பார்க்க வேண்டும். அதுதான் எங்களோட உயர்வு. அதை விட வேறு எதுக்கும் உங்களுக்கு உயர்வாக தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்ட 14ஆம் வசனத்துக்கு கீழே கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு முக்கால சத்தத்தோ முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிர்த்தெழுந்திருப்பார். அடுத்து நாமும் அவரை எதிர்கொண்டு போவோம். நீங்க யோசிச்சு பாருங்க, ஜெகோவா தேவனை நேரடியாக பார்க்க போறோம். இதை விட இந்த உலகத்தில் உயர்வு உங்களுக்கு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அமெரிக்காவின் பிரசிடென்ட் எங்களை சந்திக்கிற அனுமதி தருவராக இருந்தா எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆனா எத்தனை சேர்க்க போறேன்
ஆனா ஜெகோவா தெய்வத்தை என்னுடைய புருஷனாக நான் நேர பார்க்க போறேன். ஏற்றுக்கொள்றீங்களா? என் சொந்த புருஷனாக, என் ஆத்மாவின் புருஷனாக ஜெகோவா இது கூட ஒரு உயர்வான காரியம் சொல்லுங்க. அப்ப இந்த காரியத்தை நாங்கள் அறிந்திருந்தா தான் எங்களோட பிள்ளைகளுக்கு சொல்ல. ஏன்னா நான் உண்மையில இந்த நாட்கள் எங்களோட வீட்டு பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துறதா கூடுதலா படிக்க சொல்லுவேன். அண்ணே தமிழ் அவங்க ஒரு கேள்வி கேட்டாப்பா ஏசப்பாவை திருடன் என்று பைபிள் எழுதி இருக்குது, அது போய் தான் என்னென்னா பைபிள் எழுதி திருடன் வரும் விதமா நான் வருவேன். அவன் ஏன் நீ யோசிச்சு பாருங்கள், அவன் என்ன வளர்த்த நாங்கள் பைபிள் படிக்க எப்படி நாங்கள் பைபிளை விளங்கி படிக்கிறோம். அப்புறம் அப்படி இல்லையம்மா, எங்களை கிட்ட ஒரு கண்ணன் பாராண்டா எங்களை சொல்லி போட்டு வந்து கலவரக்க போட்டு வரமாட்டோம். அதுபோல ஏசப்பா நாங்கள் இப்பவும் எங்களுடைய ஆவியும் எங்களுடைய ஆத்மாவும் அவரோட இணைஞ்சிருக்க வேணும். அவருடைய பிறக திடீரென்று இருக்கும். அப்ப அவர் எங்களை அதுக்கு அப்ப என்ன சொல்றேன்னா நாங்கள் பைபிள் படிக்க எப்படி படிக்கிறோம்? அவருடைய வலுவாதபடி அவற்றை கைக்குள்ள நாங்கள் அடங்கி இருந்தால் தான் இவருடைய நாங்கள் முதலீடு தரும். சரிதா? இப்போ உதாரணத்துக்கு இப்போ கிட்ட என் அம்மா நாங்கள் விதைத்தோம், அவ இங்கே காணும் நீங்க விளையாட்டு சொல்லு. சரிதா? அப்ப அதுதான் உங்களுடைய வாழ்வில் அதி உயர்வான காரியமா நாங்க பார்க்க முடியும். இந்த உலகத்துல இருக்கிற தேவை. அதுக்காக எங்களோட பிள்ளைகள் படிக்கக்கூடாது, அந்த மேன்மை இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க. அது ஒரு அதி உயர்வு என்றா மத்திய ஆகாயத்துல எந்த புருஷனாகிய இயேசுவை நான் பார்க்க ஆயத்தப்படுறேன். அடுத்த முறை இந்த மிச்சம் வந்த பாவத்தினுடைய ரட்சிப்பினுடைய இதை கொடுத்து பார்த்து நாங்கள் ஜெபம் பண்ணி ஜாதகம் நல்ல ஆண்டவரே, இந்த வேலையிலும் கர்த்தாவே நீர் தந்த இந்த வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. பரிசுத்தாவியானவரே, எனக்கு நீர் கிருபை பாராட்டி இந்த வார்த்தைகளை ஆயத்தப்படுத்தவும் இந்த முதலாவது நான் என் வாழ்விலே விளங்கிக் கொள்ளவும் நீர் தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இதை வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் விசேஷித்த விதமாய் கர்த்தாவை ஆசீர்வதி. ஏனென்றால் நீர் சொல்லி இருக்கிறீர், எங்கள் கிரியைகளை மறக்கிறதற்கு நீ அநீதி உள்ள தெய்வம் இல்லை. ஆண்டவரே, இந்த குளிரிலும் இந்த சூழ்நிலையில் இந்த பிள்ளைகள் இந்த இடத்திலே வந்து கர்த்தாவை உங்களுடைய வார்த்தைக்கு தங்களை ஒப்புக் கொடுத்து ஒவ்வொருவரும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் உண்மை இந்த மத்திய ஆகாயத்திலே சந்திக்கிற அந்த மேலான உணர்வு எங்களுக்கு உண்டாகட்டும் ஐயா. ஆண்டவரே, இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் உலகத்தின் மேன்மைகளுக்காக அல்ல, மத்திய ஆகாயத்திலே ஜெகோவா தேவனை இயேசு என்ற நாமத்திலே சந்திப்பதற்கு அந்த வாஞ்சை வந்து ஏற்கும் அந்த உயர்வான சிந்தை எங்களுக்கு உண்டாகும்படியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். நல்ல